வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இந்த 692வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. சென்னையை புறப்படமாக கொண்டவர் தற்பொழுது லண்டனில் பயணித்து இப்பொழுது இங்கே லண்டனில் நிற்கின்றார். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர். சுவடியியல், ஜோதிடவியல், சித்த மருத்துவம், ஆன்மீகம், இலக்கியம், அகராதி என பல துறைகளில் புகழ்மிக்க ஆளுமை படைத்தவர் என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதனை விட மிக சிறந்த சொற்பொழிவாளர், பதிப்பாசிரியர், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இவருடைய திறமைகளை. அதற்கு மேலாக 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டவர், அதாவது பல துறைகளிலும். இப்பொழுது திருமந்திர கல்வியை உலகளாவிய ரீதியில் அதனை கொண்டு செல்ல வேண்டும், அந்த பணியில் ஈடுபட்டு வருபவர். அதன் நிமித்தமாகத்தான் நான் நினைக்கிறேன் லண்டனுக்கு வந்திருக்கின்றார் என்று நாங்கள் அவரிடமே கேட்டு பார்ப்போம். அத்தகைய ஒரு மிக சிறந்த ஆளுமை உள்ள பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி அம்மாவை வணங்குகிறோம். வணக்கம் மகாலட்சுமி அம்மா. நல்ல அழகான பேர், மகாலட்சுமி அம்மா. அதை கேட்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்கிறது, எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்கும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு. வணக்கம், கேட்கிறதா? வணக்கம் மேடம். ஆமா, வணக்கம். உங்களை பற்றி நான் சிறிது புரிந்தாலும் உங்களோட குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் அறியலாமா மேடம்? நாங்க ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவ. என்னுடைய தாய்மொழி கன்னடம் இருந்தாலும் முழுக்க நான் தமிழ்லையே என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். எங்களுடைய குடும்பத்தில் ஆகட்டும், எங்களுடைய கன்னடிய குடும்பத்தில் பெரிய பெரிய வட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட அந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு படித்து ஒரு முனைவர் பட்டத்தில் PhD வாங்கிய பெண் என்று சொன்னால் இன்றளவுக்கு கூட நான் ஒருவள் என்று சொல்ல முடியும். அப்படி இறை அருள் எனக்கு கிடைத்தது. கோவை மேட்டுப்பாளையத்தில் பிறந்த நான், எனது கணவருக்கு சென்னையில் பணி என்பதால் 82 சென்னைக்கு அது முதல் தொடர்ந்து சென்னையில் இருந்து வருகின்றோம். அங்கு படித்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து திருமலர் ஆய்விற்கையை அந்த அரசு நிறுவனத்திலேயே ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. இன்னும் விரிவா சொல்லணுமா மேடம்? போதுங்களா? ஆமாம், மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்கள் ஒரு முனைவர் பட்டம் எடுத்து ஒரு முதற் பெண்மணி என்று சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கு நாங்களும் படித்து அப்படி வரலாமே என்ற அந்த உத்வேகம் உங்களிடமிருந்து வருகின்றது. அது மிக மிக வாழ்த்துக்குரியது. முதற்கண் வாழ்த்துக்கள் தெரிவித்து, உங்களுடைய லண்டன் இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நான் கூறியது சரியோ தெரியவில்லை, என்ன நோக்கம்? நீங்கள் திடீரென்று அங்க பிறந்து இங்க வந்திருக்கின்றீர்கள், ஒரு இதா இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் அறியலாமா, கூற முடியுமா? நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள், நானும் சொல்கிறேன். திருமூலர் ஆய்வு இருக்கை என்று அரசு நிறுவனமான உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஏற்படுத்தியதன் காரணமே திருமந்திர கல்வியை உலக அளவில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த பயணத்தில் லண்டன் பயணமும் அமைந்தது. இது ஒரு முன் முயற்சி என்று கூறலாம். அப்படியா? அப்ப லண்டன் இப்ப நீங்க லண்டன்லாம் நிற்கிறீங்கள், ஆனால் இந்த எங்களுடைய பாமுகம் டிவி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் ஐரோப்பா உலகம் ஊராகவும் பார்த்து கொண்டிருப்பார்கள், பேஸ்புக்காலையும் பார்ப்பார்கள். அந்த அவர்களுக்கு இப்ப நீங்க லண்டன்ல வரங்க, நான் அதை பற்றி கேள்விகள் இருந்தாலும் அந்த அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? திருமூலர் திருக்குறளை எல்லோரும் அறிந்திருப்பார்கள், ஆனா திருமூலர் பற்றி நீங்கள் ஒரு சிறு விளக்கம் ஒன்று கூற முடியுமா எல்லோருக்கும்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவர்களுக்கு சிறப்பு நிலையில் இந்த திருமந்திரத்தை கொடுக்க நினைப்பதால் இதற்கு பதிலை விருப்பமுடன் கூற விளைகிறேன். திருமந்திரம் என்பது திருமூலர் எழுதியது. 3000 பாடல்களை உடையது.
அத்தனை பாடல்களையுமே அவர் தவத்தில் இருந்து அருளியவை. சிறப்பு குறிப்பு: திருமூலர் தவ ஆற்றலும் தவ வலிமையும் மிக்கவர் என்பதற்கு ஏராளமான குறிப்புகள் வெளியிலும் உள்ளன, அவரது நூலுக்கு உள்ளேயும் இருக்கின்றது. தனி சிறப்பு என்று இந்த நூலுக்கு சொன்னால், அனைத்து பொதுவாகவே மக்கள் எனக்கு தமிழ் கொஞ்சம் எளிமையா சொல்லலான்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அனைத்து காலகட்டங்களிலும் அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய பொதுமறை திருமந்திரம். திருக்குறளை போன்று உலக பொதுமறை ஆக்கப்பட வேண்டிய நூல். இந்த திருமந்திரத்தில் உள்ள செய்திகள் இன்று உலக சமுதாயம் பயன்படுத்தும் அனைத்திற்குமே ஒரு முன்னோடியாக, அடிப்படை நூலாக, ஆதார நூலாக, பிரம்மாண நூலாக, என் கருவறையாக, மூலஸ்தானமாக உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால், ஒரு உதாரணமா சொன்னா, இன்னைக்கு காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த காட் பார்ட்டிகளை தான் திருமூலர் ஆதியில் சொன்ன இறைவன். அவர் அணுவுக்குள் அணுவினை ஆதி பிராணனைன்னு சொல்லுவார் கடவுளை. நம்முடைய உயிரை பத்தி சொல்லும் போது உயிருடைய அளவு பசுவின் மயிரில் லட்சத்தில் ஒரு பங்குன்னு சொல்லுவார். அவருடைய திறமையை தெரிந்து கொள்வதற்காக இதை சொன்னேன். எது எடுத்தாலும் அளவு போட்டு கணக்கு வச்சு சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர் என்பதால் அவர் சொன்ன அத்தனை தகவல்களுமே இன்றும் நமக்கு பயன்படுவதாக இருப்பது மட்டுமல்ல, அத்தனையும் சொன்ன முதல் நூல். அந்த நூல் நமக்கு கிடைத்திருப்பதால், ஒரு கோயிலுக்கு போறோம், எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் கருவறை தெய்வத்தை கும்பிடும் போதுதான் நமக்கு நிறைவு கிடைக்கும். அதுபோல் எத்தனை பேரிடமும் அன்பு காட்டலாம், பல தாய்மார்களிடம் அன்பு காட்டலாம், தாய் என்று ஒருவர் தான் இருக்க முடியும். அப்படி எப்படி இறைவன் ஒருவனோ, அவன் ஏகன் அநேகனாக இருக்கலாம், ஒரு இறைவன் பல வடிவங்களில் இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒன்றுதான். அதுபோல் திருமூலர் முதலில் அத்தனையும் சொன்னார். அப்படி கிடைத்த முதல் நூல் திருமந்திரம் என்பது இதனுடைய சிறப்பு. அந்த சிறப்புக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர், முதலில் சொன்னவர் அவர்தான். மனித குலம் அனைத்துமே ஒரு குலம், இறைவன் ஒருவன், முதலில் சொன்னவர். இப்படி முதலில் சொன்னார் என்று ஆயிரக்கணக்கான செய்திகளை சொல்லக்கூடிய பெருமை இருப்பதாலும், மனிதனாக பிறந்தவன் வாழ்வு ஆதார கல்வியோடு வாழ்வியல் கல்வியான நம்மை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக கல்வியையும் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதை இரண்டர வாழ்வியல் கல்வியையும் வாழ்வு ஆதார கல்வியையும் இரண்டர கலந்து படித்தால்தான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், செம்மையுறும், அவன் மேன்மை அடைவான், அவனால் சமுதாயமும் மேன்மை அடையும் என்பதை அழகாக திருமூலர் உணர்த்தி இருக்கின்றார். அந்த அவர் உணர்த்திய சிறப்புக்கு, ஆன்மீக நூலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டும் முதல் நூலும் திருமந்திரம் தான். இப்படி எத்தனையோ விஷயங்களை திருமந்திரம் சிறந்த நூல். இதை அனைவரும் படிக்க வேண்டும். உள்ளே ஈடுபாட்டுடன் உள்ளே வந்துவிட்டால் இந்த உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், நீங்க சொல்லுவது சரி. ஆனா இன்றைய நவீன உலகில இந்த எளியவர்கள் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் வேறு வேறு சிந்தனைகளில் தான் அவர்கள் இதனிக்கொண்டு இருப்பார்கள் இல்லையா? இன்று எளியவர்களோடு இந்த திருமூலர் பற்றி கதைப்பது ஒரு சிக்கலான ஒரு விடயம் என்றுதான் என்னுடைய கருத்து. அதனை விட திருக்குறள் எல்லாம் ஒவ்வொரு பாடசாலையிலும் அதை சொல்லுகிறார்கள். அதுவும் உண்மையாக ஒரு வாழ்க்கையில நன்னறிகளை புகட்டுகிறது என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதை முன்மாதிரியாக இப்ப திருக்குறளும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எல்லா நாடுகளிலையும் கொண்டாடி கொண்டும் இருக்கின்றார்கள். அந்த வகையில இந்த திருமூலர் இதை படிப்பதால் எளியவர்களுக்கு நீங்கள் எப்படி அதனை கொண்டு செல்லலாம், அல்லாட்ட அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளுவார்களா என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? உண்மைதான். இது திருமந்திரம் நன்னறி கல்வி, வாழ்வியல் கல்வி, அறநெறி கல்வி, அறிவியல் கல்வி, திறன் மேம்பாட்டு கல்வி, குறிப்பாக அருளியல் கல்வி என்று பல பெருமைகளை பெற்று இருந்தாலும், நீங்கள் சொல்வது போல் இன்றைய சிறுவர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது, அதுவும் குறிப்பாக
மலேசியா, தமிழ்நாடு எல்லாம் கூட எளிமையாக கொண்டு வந்து விடலாம். ஐரோப்பிய நாடுகளில் மற்றும் கனடா போன்ற புலம்பெயர்ந்த பல நாடுகளில் நீங்கள் சொல்லும் கருத்து 100க்கு 100 சரியானதாக இருக்கும். சிறார்களிடம் கொண்டு செல்வது கஷ்டம். அதைவிட பெற்றோர்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஏனென்றால் மற்ற கல்விகளுக்கு இடையில் இதை படிக்கின்றார்கள். இப்ப இங்க எடுத்துக்கிட்டா 154 தமிழ் பள்ளி, வாரத்துல ஒரு நாள் 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. எங்க பிள்ளைகளுக்கு கூடுதல் சுமை வேண்டாம், திருமந்திரம் என்ற ஒன்றை புகுத்த வேண்டாம் என்றுதான் நிச்சயமாக சொல்ல முன் வருவார்கள். குழந்தைகளும் இதை பற்றி ஒன்றுமே அதுக்கு தெரியாது, நாம் சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது என்ற நிலை இருப்பதால் திருமந்திரத்தை எப்படியெல்லாம் எளிமையாக எழுத முடியுமோ அப்படி மாணவர்களுக்கென்றே 1 மாத வகுப்பு, 3 மாத வகுப்பு, 6 மாத சான்றிதழ் வகுப்பு, பட்டய வகுப்பு என்று மாணவர்களுக்கு என்று தனியாக 5 பாடநூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் 1 மாத 3 மாத வகுப்பின் சிறப்பு என்ன என்றால், அதற்கு பாடநூல்கள் இருந்தாலும் அந்த நூல்களை கூட மாணவர்கள் படிக்க வேண்டியது இல்லை. நாம் ஆடியோ வீடியோ போட்டுவிட்டால் கண்ணால் பார்த்தால் போதும், காதால் கேட்டால் போதும், வேறு எந்த வேலையும் அவர்கள் செய்ய வேண்டாம். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். இந்த கல்வியை இப்படி கொடுப்பதன் நோக்கமே திருமூலருடைய கல்வி. அதனுடைய ஒரு வரியை சொன்னாலும் சரி, ஒரு சொல்லை சொன்னாலும் சரி, ஒரு வரியை சொன்னாலும் சரி, ஒரு பாடலை சொன்னாலும் சரி, அது குழந்தைகளுக்கு புரிய கருத்து வெளியே போகட்டும். பிரபஞ்ச ஆற்றலையும் 50 ஆற்றலையும் உலகியல் இன்பங்களையும் பெற்று தரக்கூடியது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இன்று நடைமுறையில் இருக்கின்றது. ஓம் சிவாய நமச்சிவாய, அரகர எனில் அரும்பிறப்பன்றே, சிவசிவ என்ற தீவினை மாலும், அப்படி முழு பாட்டு எவ்வளவோ வரிகள் இருக்கு. இந்த வரிகளை சொல்லும் போது அவர் நாம ஒண்ணு நினைச்சாலே அது நடக்குது. ரொம்ப வலிமையா நினைச்சாலாம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நாம நினைக்கிறத பல நேரங்களில் நடக்கிறத நாமே பார்த்திருக்கும் போது அவர் தனக்கு இறைவன் அருளியதாக சொல்லுகின்றார். தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை ஓராண்டுக்கு ஒரு பாடலாக கொடுத்ததாக ஒரு வரலாறே இருக்கின்றது. அப்ப தவத்தின் வலிமையை, பிரபஞ்ச ஆற்றலை அந்த பாடல்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை படிப்பவர்கள் முழு வைப்ரேஷனை பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர் கொடுத்தது மட்டுமல்ல, பாடலில் அவரே சொல்வார். பாடல் சொன்னா இங்க பொறுமை இருக்காதுங்கிறதால பாடலை விட்டு சொல்றோம். அந்த பாடல்ல காலையில் எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் நாண தலைவரை நன்னலுமாமே அப்படின்னு சொல்லிட்டு, திருமூலரை இந்த பாடலை நீங்க படிச்சாலே போதும், நீங்கள் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மீண்டும் பிறவாத ஒரு நிலையை அடையலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு. திருமூலர் கூட தனிச்சிறப்பு முதலே சொன்ன, அவர் ஒரு தவத்தில் சிறந்தவர் என்பது மட்டுமல்ல, சித்தர்களில் பக்தி 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டதால் அவர் உண்மையிலேயே 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்தாலும் சித்தர் வரிசையிலும் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். சித்தர்களில் முதன்மை சித்தராகவும் கருதப்படுகின்றார். அப்படி எல்லா தகுதிகளும் பெற்ற, நூல்ல சொல்லியிருக்க எல்லா தகவலும் சரியாக இருப்பதாலும் அவரே முன்வந்து, நீங்க படிக்கக்கூடிய படிப்பு எளிமையாக வேண்டுமா, நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டுமா, நீங்கள் கவலை இல்லாமல் இருக்க வேண்டுமா, கோபம் பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமா, வாழ்வில் முன்னேற வேண்டுமா, சிறந்த கல்விமானாக வர வேண்டுமா, எதையும் சாதிக்க வேண்டுமா, எதிலும் வெற்றி பெற வேண்டுமா, உங்கள் அறிவு கூர்மையாக வேண்டுமா, உங்கள் அறிவு நுட்பமாக வேண்டுமா, பணம் வலிமை பெற வேண்டுமா, தன்னம்பிக்கை வேண்டுமா, வாழ்வில் உயர வேண்டுமா, மேன்மை அடைய வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் திருமந்திரத்தை படியுங்கள் என்பதை உள்ளுணர்த்தி சொல்லி இருக்கின்றார். இதனாலதான் நாங்க இந்த ஒரு உண்மையை புரிந்துகிட்டதுனாலதான் பெரியவர்களுக்கு கொடுப்பது நம்முடைய லட்சியமாக இருந்தாலும், சிறியவர் முதல் பெரியவர் வரை, குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட கடைக்கோடி மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். ஆனால் முக்கிய நோக்கம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். மாணவர்களுடைய இளம் வயதில் இந்த பாடல் வரிகள் பதியும் போது அவர்களுடைய வாழ்வியல் சிறக்கும், சமுதாயம் நல்ல முன்னேற்றத்தை அடையும் என்ற நோக்கில்
மாணவர்களுக்காக மிக மிக எளிமையாக நூல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அடுத்த கேள்வியா கூட கேட்கலாம், இல்லைன்னா இப்ப இதுலயே சொல்லணும்னா மேடம், இந்த அடுத்த கட்ட நிலையா பாத்தீங்கன்னா, இப்ப லண்டன் பிரிட்டன் தமிழ் பள்ளியில நாங்க தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யறோம், பேசுங்கன்னு அதனுடைய நிறுவனர் திரு ராஜ்பூபதி அவர்கள் அழைத்த போது, அந்த அறிமுக வகுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னது, இது மிகச்சிறந்த ஒரு நூல் என்பதை புரிந்து கொண்டோம். இதை நாம் விரைவில் ஆங்கிலத்திலும் கொடுக்கலாம். 5 முதல் கட்டமாக 5 முதல் 10 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு எப்படி குழந்தை ஆத்திச்சூடி, ஓடி விளையாடு பாப்பா என்பதையெல்லாம் எளிமையாக படித்துக் கொள்கின்றார்களோ, அவர்கள் விளையாட்டுடன் கலந்து படிப்பது போல நாம் ஒரு ஆப்பை உருவாக்குவோம். நீங்கள் செய்வதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருக்கின்றோம். அவர் மனமகிழ்ந்து பேசியதற்கு காரணம், அந்த திருமந்திரம் பற்றி அன்று நிகழ்த்திய அறிமுக உரையை கேட்ட பின், அந்த அறிமுக உரையின் போது மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் இருந்தனர், ஆசிரியர்களும் இருந்தனர். ஆசிரியர்களில் சிலர் உடனடியாக நாங்கள் பட்டயம் சேருகிறோம், டிப்ளமோ சேருகிறோம் என்று தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். நம்முடைய திரு ராஜ்பூபதி அவர்கள், இந்த கல்வியை நீங்கள் லண்டனில் மட்டுமல்ல உலகம் முழுமையிலும் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்குகிறோம். இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கும் போது இதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவது என்பது ஒரு பெரிய பணியல்ல, ஒரு சிறு பணி. அதை செய்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்ன நிலை பலரிடம் இது போன்ற ஒரு ஒத்துழைப்பையும் பார்க்க முடிந்தது. எனவே நாங்கள் இப்பொழுது கொடுத்திருப்பதே மிக மிக எளிமையாக மாணவர்களுக்கு நூல் வடிவிலும் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் படிக்கவே வேண்டாம், காது கொடுத்து கேட்டு கண்ணால் பார்த்தால் போதும். நீங்கள் இப்ப கூறியது போன்று மிக மிக அருமையாக, அழகாக, ஒரு சமூகத்துக்கு நல்லவைத்தான், எல்லாமே நல்ல சிந்தனைகளைத்தான் நீங்கள் இப்ப எடுத்து கூறியிருந்தீர்கள். அந்த விதத்தில் இது வரவேற்கப்பட வேண்டியது. குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில நீங்கள் குறிப்பாக சொல்லியிருந்தீர்கள், பிள்ளைகள் அவர்கள் தமிழ்லையோ இதுலயே கதைக்க தேவையில்லை, அதை பார்க்க வேண்டும், அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து பார்த்து அது செவிமடுத்தாலே காணும் என்ற மாதிரி உங்களுடைய அந்த விளக்கம் இருந்தது. அது ஒரு அருமையான விளக்கம். ஏனென்றால் மாணவர்கள் விளையாட்டாகவும் அதை ஒரு கருவியாக எடுக்காமல் ஒரு விளையாட்டாக இலகுவாக எடுத்து அந்த சமூகத்துக்கு தேவையான விடயங்களை அதிலிருந்து பெறுவது நீங்கள் சொன்ன உபாயங்கள் மிக வரவேற்கத்தக்கது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதோட முக்கியமாக நீங்கள் கூறுகின்றீர்கள், இதனை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதை முதலில் நாங்கள் அதனை பின்பற்ற வேண்டும் இல்லையா? பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோருமே அதை நெஞ்சிருத்தி படித்து அதன் பிறகு மாணவர்களுக்கு அதை நாங்கள் பின்பற்றும் பொழுதுதான் அதை எங்களை பார்த்துதான் பிள்ளைகளும் அதை தொடர்வார்கள் என்பது குறித்த ஒரு பல கருத்துக்களை வழங்கியிருந்தீர்கள். மிக அருமை. அப்ப இப்பொழுது நீங்கள் இப்ப இது லண்டன்ல இப்படியான ஒரு முயற்சியை செய்து, அதை விட மலேசியா மற்ற நாடுகளை பற்றியும் கூறியிருந்தீர்கள். இங்கு இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட புலம்பெயர்ந்து பல நாடுகளில், கனடா இருந்து பார்க்கலாம், ஹாலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற பல மொழிகள் பேசுகின்ற மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த வழிகளை செய்ய முடியும் தானே? அதை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன கூற விரும்புகிறீர்கள்? அவர்கள் இந்த தொலைக்காட்சி மூலம் என்ன கூற விரும்புகிறீர்கள்? லண்டன் மட்டுமல்ல, இந்த கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் என்பது மட்டுமல்ல, இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அனைவருமே இணையத்தின் வழியாகவே, அதுவும் 24 மணி நேர நிரந்தர வகுப்பறையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். விண்ணப்பம் போடுவது கூட அவர்கள் இணையத்தின் மூலமாகவே, லிங்க் மூலமாக விண்ணப்பம் போட முடியும். அது சேர்ந்த பின் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் லிங்கை வைத்தே இணையதளத்தின் மூலமாக அவர்கள் விரும்பிய நேரத்தில், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் வகுப்பறைக்கு சென்று அந்த ஆடியோ வீடியோக்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். பாடத்திட்டங்களும் கொடுத்திருக்கிறோம், பாட நூல்களும் கொடுக்கிறோம். வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு PDF ஆக நூல்களை வழங்குகின்றோம். எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நூல்களை வாங்கி படிக்கின்றனர். இப்படி எல்லா இடங்களில் உள்ளவர்களும்
இந்த இணையத்தின் வழியாக 24 மணி நேர வகுப்பறையின் உதவியுடன் படிக்கக்கூடிய வசதி இருப்பதால் இதுவரை நாங்கள் நூல் எழுதுவது, நிர்வாகத்தை சரி செய்வது என்று இருந்துவிட்டோம். 2026 நாங்கள் இந்த சேர்க்கை, மாணவர் சேர்க்கை மற்றும் பெரியவர் சேர்க்கை, பொதுமக்கள் சேர்க்கை என்று வரும் நிலையில் நிச்சயமாக பெரிய அளவில் சேருவார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. இப்பொழுதே எங்களிடம் 3000க்கும் மேற்பட்டவர்கள், நாங்கள் சின்ன விளம்பரம் கூட செய்ததில்லை, வாட்ஸ்அப் குழுவில் போடுவோம், அவ்வளவுதான். இதற்கே 3000க்கும் மேல் படித்திருக்கின்றார்கள். அதற்கான முழு முயற்சியில் 2026 நாங்கள் ஏற்படுத்தும் போது பெரிய அளவில் இந்த கல்வி பெருகும். குறிப்பாக நம்பிக்கை ஏன் என்று சொன்னால், ஜெர்மனியில் எங்களிடம் முதுநிலை பட்டயம் படித்தவர் டினோஜன் கலா ரஞ்சன் என்பவர். படித்தவர் இணையத்தின் வழிதான் படித்தார். படித்து முடித்தவுடன் நான் மாணவர்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் என்ற விருப்பத்தை தெரியப்படுத்தினார். உடனே அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பதவியை கொடுத்தோம். அங்கு உள்ள மாணவர்களுக்கு 1 மாத 3 மாத வகுப்பு 35 பேர்களுக்கும், முனைவர் பட்ட வகுப்புகளை பலருக்கும் கொடுத்தார். இப்பொழுது அதை இன்னும் விரிவுபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இலங்கையில், ஜெர்மனியில் இருந்து கொண்டு இலங்கையில் ஒரு 40 பேருக்கு மேற்பட்டவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் ஜெர்மனியில் இருக்கிறது. மலேசியா என்று எடுத்துக்கொண்டால், ஒட்டுமொத்த மலேசியாவிலுமே இந்த கல்வியை கொண்டு வருவதற்கு இருவர் பொறுப்பெடுத்து இருக்கின்றனர். அந்த வகையில் நாங்கள் அவர்கள் அட்மிஷன் போட்டவுடன் எங்கள் படித்து முடிப்பார்கள். நாங்கள் சான்றிதழ் வழங்குதல், ஏனென்றால் மற்றெல்லாம் முதலே ரெடிமேடா இருக்கு. சான்றிதழ் வழங்கும் பணிதான் எங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஒட்டுமொத்த மலேசியாவும் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது என்று உங்களிடம் சொல்லிக் கொள்வதில், உலக மக்கள் அனைவரிடமும் சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாம், இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இந்த இப்படியான முயற்சிகள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு நிதி ஒன்று தேவைப்படுது அல்லவா? அதுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது எப்படி நீங்கள் பெறுவீர்கள்? இது பற்றி ஒரு முக்கியமான விடயமாக எனக்கு தோன்றியது. அதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இப்ப இவ்வளவும் நீங்கள் செய்யல, புத்தகம் அடிச்சோ அல்லாட்டா எப்படியான பல பல விடயங்கள், முனைவர் பட்டம் கொடுக்குறீங்கள், எல்லாம் கற்பிக்கிறீர்கள், உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கின்ற ஒரு அழகான விடயம். அந்த விடயத்துல அந்த நிதி என்றதும் ஒரு முக்கியமான விடயம் தானே இருக்குல்ல? நிதி என்பது மிக முக்கியமான விடயம். எனக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருமூலர் ஆய்வு இருக்கையை நிறுவுவதற்கு அனுமதி கொடுத்த போதே, நிறுவனம் பணம் தராது, நீங்கள் நன்கொடையின் மூலமாகத்தான் வகுப்புகளை நடத்த வேண்டும், கருத்தரங்கு பயிலரங்கு அனைத்தையும் நடத்த வேண்டும், நூல்களையும் வெளியிட வேண்டும், நிறுவனம் பணமே தராது என்றுதான் சொன்னார்கள். என்னுடைய சூழ்நிலை, நிதி வாங்குவதற்கும் ஒரு தனி முயற்சி எடுக்க வேண்டும். நூல்களை எழுதுவது, பாடநூல் சேர்ந்தவர்களை படிக்க வைத்துக் கொண்டே இருப்பது, சான்றிதழ் வழங்குவது என்று இப்படியே தொடர் பணியாக போய்விட்டதால் என்னுடைய பெரிய ஆசை, நாம் சரியான முறையில் நன்கொடைக்கு அணுகும் போது மிக பெரிய அளவில் நன்கொடை கிடைக்கும். உலகம் முழுவதும் ஒரு திருமந்திர ஆசிரமத்தையே நிறுவ முடியும். ஏனென்று சொன்னால், அவர் வாழ்வியலை மட்டும் போதிக்கவில்லை, பயிற்சியாக பலவற்றை சொல்லிவிட்டார். அது நேரம் இருந்தால் பின்னால் சொல்கிறேன். அதை சோதனைக்கு உட்படுத்தி நாங்கள் நிரூபித்தும் இருக்கின்றோம், பலரும் நிரூபித்திருக்கின்றார்கள். அவருடைய செய்முறை பயிற்சிகள் மக்களை எல்லா வகையிலும் நோயின்றி வைக்கும், நோய் வந்தவர்களை நோயிலிருந்து விடுவிக்கும் என்ற அளவிற்கு செய்முறை பயிற்சிகள் இருப்பதால் நாங்கள் நன்கொடை என்று தொடங்குவதை கூட ஒரு சிறப்பு நிலையில் செய்ய வேண்டும் என்று, மாணவர்கள் கட்டிய கட்டணம், கட்ட முடியாதவர்களுக்கு குறைத்து கூட கொடுத்து விடுவோம். அப்படி பார்க்கும் பொழுது மாணவர்கள் கட்டிய கட்டணம், அந்த மாணவர்கள் வாங்கக்கூடிய நூல் என்ற நிதியை தவிர மற்ற அனைத்தையும் நான் ஒருவளாகவே போட்டு செய்து கொண்டிருக்கிறேன் என்பது சொல்லுவது சரியா தப்பா என்று கூட தெரியவில்லை. நீங்கள் கேள்வியாக கேட்டபின் உண்மையைத்தான் சொல்ல முடியும். அந்த வகையில் நன்கொடை என்பது பெறப்படாத நிலையில்தான் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பவும் மனமும் வந்து அவர்களாகவே சிறு சிறு தொகையை ஒரு சிலர் கொடுக்கலாம். அது எல்லாம் மிக மிக கடுகளவு தொகையாக இந்த செலவில் இருக்கலாம். நான் இதை ஒரு நானாக செய்யவில்லை, உண்மையாகவே ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த இருக்கை என்னிடம் வந்தது. செய்யும் போதுதான் புரிந்து கொண்டேன், இது உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நூல் நம்மிடம் வந்துவிட்டது. இதை கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்து கொடுக்காமல் விட்டால்
அது சரியாக இருக்காது என்று 24 மணி நேரமும் அதே சிந்தனையோடு தான் உறங்கிக் கொண்டிருந்தாலும் என்னுடைய உள்மனம் அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். அதே நினைவில் இயங்குகின்றேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் கூட வருத்தம் தான், ஓய்வை அதிகமாக எடுக்கவே செய்யுங்கள், ஆனால் நேரத்தை ஓய்வுக்கு நிறைய கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக மிக விரைவில் நான் அமர்ந்து இருப்பேன். முடிந்ததைத்தான் செய்து கொண்டிருப்பேன். இந்த பணிகள் அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கும். நான் இல்லாவிட்டாலும் நடக்கும், யார் இல்லாவிட்டாலும் நடக்கும் என்ற அளவிற்கு இந்த பணி ஏறக்குறைய ஒரு 6 மாதம் விரைவில் முடிந்துவிடும். அதற்கு பின் நன்கொடை என்ற முயற்சியில் நிச்சயமாக இறங்குவோம். எங்களுக்கு பணம் தேவையில்லை, நிர்வாக செலவிற்கு மற்றும் இந்த திருமந்திரம் பற்றிய விழிப்புணர்வு மட்டுமல்ல, அவர்கள் படிப்பது மட்டுமல்ல, அதன் பயன்பாட்டை நடைமுறையில் ஒவ்வொரு மக்களும் பயன்படுத்த வேண்டும். நோயோ இல்லை உடலும் மனமும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பமோ உள்ளவர்கள் எங்கள் பயிற்சி கூடத்தை அணுக வேண்டும் என்ற அளவிற்கு உலகம் முழுமையிலும் இதற்கு ஒரு பயிற்சி கூடம் போடக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்த முடியும் என்று நினைப்பதற்கு காரணம், உயிர் திருமணர் சொல்லி இருப்பது நம்முடைய ஆன்மாவிற்கு அழிவு இல்லை. அப்படி என்று சொன்னால் ஒளி வடிவில் திருமணர் இருந்து கொண்டு இதை வழி நடத்துவார். இது நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கைதான். ஆமாம், நீங்கள் அழகாக கூறியிருந்தீர்கள் அந்த நிதி குறித்தும். இந்த பயன்பாடு என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்ப எல்லோரும் ஒரு மன திருப்திக்கும் தங்களுடைய ஒரு ஆத்ம சுகத்துக்கும் தானே எதனையும் கற்றுக்கொள்வதோ அல்லாட்டா அதனை தொடர்வதோ என்று செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் இந்த திருமூலர் இத படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் இதை படிச்சு என்ன பிரயோசனம், என்ன பயன்பாடு என்றெல்லாம் ஒரு கேள்வியலும் இருக்குதானே. அதுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இப்ப மாணவர்களோ அல்லாட்டா பெற்றோர்களோ நாங்கள் பல திருக்குறளை படிக்கிறோம், அந்த புத்தகத்தை படிக்கிறோம். இந்த இப்ப வாசனையே குறைந்து கொண்டு போகின்ற ஒரு காலகட்டத்திலாம் இருக்கிறார்கள். ஏனென்றா ஒரு நூலை படியுங்கோ அல்லாட்டா கேளுங்கோன்னு சொன்னா அதுகள் இந்த இதை வச்சு கொண்டுதான், போனை வச்சு கொண்டுதான் இப்படி சுத்தி கொண்டிருப்பினோம். அதுல எந்த அறிவுமே அவர்களுக்கு நிலையாக வருமா போல எனக்கும் தெரியவில்லை. நாங்களும் தான் எந்த நேரம் எடுத்து அந்த போன் எடுத்து அதுல போற டைமையே நாங்க வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில இந்த மாணவர்களுக்கு நீங்கள் இதால இப்ப திருக்குறளை படிச்சு அதை பாடமாக்கி அதை போய் சொல்லினோம், அதை போட்டின்னு சொல்லினோம். சில நேரம் விளங்காமலுக்கு அதை ஆங்கிலத்துல எழுதி ஆங்கில பாணியிலேயே செய்தார்கள். அப்ப அன்று எப்படியான ஒரு காலகட்டத்துல இல்ல இவ்வளவு வேகமாக போய்க்கணும், என்னத்துக்கு கேட்டாலும் டைம் இல்லையான்னு சொல்லுவார்கள் இல்லையா? அதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை, ஆண்டாலும் சொல்லுவார்கள். அப்படி பிஸியாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல இந்த திருமூலர் இதை என்ன படிச்ச என்ன பெரிய யோசனம் அப்படி என்றும் ஒரு சிறியவர்கள் எல்லோருக்கும் வருவார்கள். அப்ப இதெல்லாம் திரும்ப திரும்ப அதானே சொல்லினோம் அப்படி என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குறிப்பாக இளையவர்களும் இப்ப வளர்ந்தவர்கள் கூட அதை சொல்லுவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்கிறது. எல்லோரும் அல்ல, பலர். இப்ப நான் என்ன சொன்னேன்னா அது முதல் நூல், அதனால படிக்கணும்னு. திருமூலரே அதை படியுங்கன்னு சொல்றதுனால இதை படிப்பதால் நாம சிறப்பான எல்லா வகையிலுமே ஒரு நினைவாற்றல் இருந்து சோம்பேறித்தனம் உள்ள குழந்தை எல்லா வகையிலுமே அந்த அவர்கள் மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அதற்கு மேலாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய பயிற்சிகளை பயன்படுத்தும் போது சமுதாயம் பயனடையும். இன்னைக்கு மாணவர்கள்லாம் எடுத்ததுமே புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. திருமந்திரம் பற்றிய விழிப்புணர்வு மிக பெரிய அளவில் வரும்போது எங்க தமிழ்நாட்டில இப்ப ஆர்வமா படிக்கிறாங்க. திருமந்திரம் பற்றிய விழிப்புணர்வு வரும்போது அவர்களும் இதை படித்தால் நமக்கு மற்ற படிப்புகள்லாம் எளிதா கை வந்துடும், படிக்கிறோங்கிற பாரமே இருக்காது, நம்ம எப்போ மகிழ்ச்சியா இருக்கலாம், சோம்பல் நம்மளை விட்டு போயிடும், கோம்பல் நம்மளை விட்டு, இந்த விழிப்புணர்வு வரும் அளவிற்கு நாங்கள் இந்த கல்வியை கொண்டு செல்வதற்கு என்ன என்ன முறைகளை பின்பற்ற வேண்டுமோ அத்தனையும் செய்ய இருக்கின்றோம். சிறப்பா இதோடைய செய்முறை பயிற்சியில 1-2 சிறப்புகளை சொன்னோம்னா, இப்ப மூச்சு பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா பலரும் பலரும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் என்ன திரும்ப திரும்ப சொல்றேன்னா, முதலில் சொன்னவர் அந்த பாடல்களுக்கு வைப்ரேஷன் உண்டு, அவர் முறையை பின்பற்றுவதால் பலன் கூட என்று சொல்கிறேன். வயசானவங்க சொன்னா அவர் அனுபவத்துல சொல்றாரு, அவர் பேச்சு எடுத்துக்கப்பான்னு சொல்றேன் பாத்தீங்களா? பெரியவர்களை மதிக்கும் பண்பு நமக்கு இருக்கு. அப்ப இவரும் தவத்தில் சிறந்தவர், அவரே சொல்றாரு இதை படிச்சீங்கன்னா
உங்களுக்கு மற்ற படிப்பெல்லாம் கை வந்துரும். நம்முடைய உயிருங்கிறது அறிவின் வடிவம். அது தெரியாம நம்ம மயங்கி இருக்கிறோம். நம்முடைய அறிவை நம்ம எதிர்மறை எண்ணங்களால மறைச்சு நம்முடைய உயிரை அறிவுனா உயிர். நம்முடைய உயிரை எதிர்மறை எண்ணங்களால மறைச்சு வச்சிருக்கிறோம். அந்த எதிர்மறை எண்ணங்கள் திருமந்திரத்தை படிச்சா விலகும். யோகா திருமுறை சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி செஞ்சா விலகும். இதை செய்யும் போது நம்முடைய உயிர் நல்ல முறையில வேலை செய்யும். அப்ப நீங்க இந்த திருமந்திரம் ஒன்ன படிக்கிறதுனால, இல்ல திருமந்திரத்துல சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றதுனால நம்முடைய உயிரை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விலகும் சொல்றார். நமக்கே தெரியும் நம்முடைய உயிர் சகல வல்லமை உடையது. உலகத்துல இருக்கிற அத்தனை சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. நம்ம உயிருக்கு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம போயிட்டா அந்த உயிரால் மிகச் சிறப்பாக இயங்க முடியும். அப்பதான் ஒரு மனிதன் அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகின போது அந்த ஆன்ம ஒளியில பார்த்தாதான் அவனுக்கு புரியும் மனிதனாக வாழ்வது எப்படிங்கிற உண்மையை. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நான் டாக்டரா வாழ்ந்தேன், எனக்கு இத்தனை சொத்து இருக்குது, சுகம் இருக்குன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், வாழ்ந்து முடித்து விடுவார்கள். அவர்கள் எல்லாம் அறியாமை உடையவர்கள். வாழ்க்கையில நம்ம உயிரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த உயிர் எங்கிருந்து வந்துச்சோ அங்கு போய் கலக்கும் போது அறிவியலா கூட சொல்லியிருப்பார், நமக்கு மீண்டும் பிறவி இருக்காது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நீ எந்த உண்மையும் புரிஞ்சுக்க வேண்டாம், திருமந்திரத்தை படி உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை படிப்பவர்கள் உணர்ந்து ஆர்வமுடன் ஈடுபாட்டுடன் படிப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். குழந்தைங்க இந்த அளவுக்கு புரிஞ்சு காட்டி கூட நாம் ஒரு எந்த ஒன்றுமே பெரிய அளவுல பரவும் போதும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் போதும் அவர்களும் முன் வருவார்கள் என்ற ஒரு நோக்கமே எங்களுக்கு உண்டு. அட்மிஷன் என்பதை 26 தொடங்க இருப்பதால் ஒரு பரவலாக கொண்டு செல்வது, ஒரு விழிப்புணர்வு என்பதை உறுதியாக நாங்கள் ஏற்படுத்துவோம். குறிப்பாக திருமூலருடைய மூச்சு பயிற்சியை எடுத்துக்கொண்டு சோதனை செய்த போது ஒருவருக்கு திருமூலருடைய மூச்சு பயிற்சி ஒருவருக்கு தரப்பட்டது, ஒருவருக்கு தரப்படவில்லை. சுருக்கமா சொல்றேன். அந்த மூச்சு பயிற்சி செய்தவருடைய உமிழ்நீரை எடுத்து பார்த்த போது 60 வகையான புரதங்கள், அந்த புரதங்கள் மன அழுத்தம், இரத்த அழுத்தம், புற்றுநோய் இவற்றை போன்ற பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த மூச்சு பயிற்சி செய்யாதவருடைய உமிழ்நீரில் இத்தனை வகையான புரதங்கள் சுரக்கப்பட்டு இருக்கவில்லை என்பதை அறிவுபூர்வமாக நிறுவி இருக்கின்றார்கள். அதே மாதிரி எங்களிடம் படித்தவர் டாக்டர் சீனிவாசுலு என்பவர். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் 150 பாடல்களை ஆய்வு செய்து பட்டம் பெற்றவர். அந்த 150 பாடல்களுடைய நோக்கம், எப்படி அவர் பட்டம் வாங்கினார் என்று சொன்னால், இந்த பாடல்களை மாணவர்களுக்கு குறிப்பிட்ட பாடல்களை குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 150 பாடல் ஒரு குறிப்பிட்ட 10 பாட்டு எடுத்து கொடுத்தா, கோபம் உள்ள மாணவனாக இருந்தால் எத்தனை நாள்ங்கிற கணக்கு, எத்தனை மணி நேரங்கிறதையும் அவரே சொல்லிடுறார். இத்தனை மணி நேரம், இத்தனை நாள் இந்த பாடல்களை அந்த குழந்தைகளை படிக்க வைத்தால் அந்த குழந்தையுடைய கோபம் தீரும் அப்படிங்கிறத சொல்றார். அதே மாதிரி இன்னொரு சோம்பேறித்தனமா உள்ள குழந்தையா, அந்த குழந்தைகளுக்கும் அதே மாதிரி ஒரு 10 பாடல், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாள். சோம்பேறி மட்டுமல்லாமல் பயப்படக்கூடிய குழந்தைகள், தாழ்வு மனப்பான்மை உள்ள குழந்தைகள், கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் உள்ள குழந்தைகள், எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை சீரான மனநிலைக்கு கொண்டு வந்துவிட முடியும். இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கெல்லாம் படிப்பை கொண்டு போகும்போது பல பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, 3ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டான், இன்னும் அவனுடைய அறிவுங்கிறது 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்குரிய அறிவு தான் அவங்ககிட்ட இருக்குது. இப்ப எப்படி 3ஆம் கிளாஸ் பாடத்தை இவனுக்கு கொடுக்கறது, எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக்குது. ஒரு வகுப்பறை எடுத்துக்கிட்டா 5, 10, 15 மாணவர்கள் இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய நிலையை கண்ணால பார்த்தோம். அவங்க கிட்ட எல்லாம் சொன்னது, இப்ப நாங்க தொடக்கத்தில் இந்த கல்வியை கொடுத்து கொண்டிருப்பதால் இந்த பயிற்சியை நாங்கள் கொடுக்க மாட்டோம். முதல்ல அவங்க காது கொடுத்து கேட்கட்டும், கண்ணால் பார்க்கட்டும். அவர்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த பயிற்சியை கொடுக்கிறோம். உடனடியாக பள்ளியில எல்லாம் எங்களுக்கு இப்பவே அந்த பாடல்களை கொடுங்கள், 150 பாடல்களை என்றெல்லாம் கேட்டார்கள். யாருக்கும் கொடுப்பதாக இல்லை. முதலில் அனைவரும் திருமந்திரத்தை 1 மாத 3 மாத வகுப்பை மாணவர்கள் கேட்டுவிட வேண்டும். அதற்கு பின் தான் இந்த பயிற்சியை தொடங்க வேண்டும். இப்படி பல வகையான முறையில் திருமூலருடைய பயிற்சிகளை நாம் கொடுக்கும் போது அது நல்ல பலனை கொடுக்கும். அதற்காகவும் நாம் இதை மக்களிடமும் மாணவர்களிடமும் கொண்டு செல்வதில் எந்த ஒரு
எதிர்மறை விளைவுகளும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற விளக்கம் மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதை நடைமுறையில் நாங்கள் அனுபவித்து பார்க்கிறோம். அப்படியே நாங்கள் போய் அனுபவித்ததை நேரில் வந்து பார்த்தது போல் தொடக்கம் முதல் இதுவரை உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களுடைய அனுபவ அறிவை கண்டு. நன்றி நன்றி. இல்லை என்னென்ன தற்போதைய பிள்ளைகள் வந்தன. மற்றது நீங்கள் ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருந்தீர்கள், இந்த மூச்சு பயிற்சி இப்பொழுது அதிகமாக பரவலாக எல்லோரும் சிலர்கள் என்னதான் இருந்தாலும் அதுக்கண்டே பலர் மூச்சு பயிற்சி செய்யறது உடம்புக்கு நல்லமன்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. திருமூலர் சொல்லி அவர் கோபங்கள் பல குணங்கள் எதுன்றது அது நான் நினைக்கிறேன் நீங்கள் கூறுவது போன்று சிறுவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்குமே தேவை என்று. பெரியவர்கள் வயது வந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த மூச்சு பயிற்சி என்றது முக்கியமாக தேவை. கோபம் எல்லோருக்கும் தானே வருகிறது, எல்லோருக்கும் அந்த மனிதர் தானே, மனிதர்களுக்கு எல்லோருக்கும் அந்த உணர்வுகள் தானாக இயல்பாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த வகையில் அந்த மூச்சு பயிற்சி இது மிகவும் கவரக்கூடிய ஒரு தற்போதைய காலத்துல. இப்ப இந்த கொரோனாக்கு பிறகு அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லோருமே இந்த நீங்க சொல்லுகின்ற மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி அதுகளுக்காக வேண்டி காலையில பாத்தீங்கன்னு சொன்னா இளம் வயது வித்தியாசம் இன்றியே ஓடுகிறார்கள். எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ரோட்டு ஜன்னலை விரிச்சு பார்த்தா எல்லாரும் அதே விளையாட்டு இங்க லண்டன்ல இடம்பெறுகிறது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாட்டிலேயும் அது இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அதை நீங்கள் இப்பொழுது அந்த திருமூலர் அந்த மூச்சு பயிற்சியை செய்யும் பொழுது எத்தனையோ குணங்கள் அதால சிறுவர்களுக்கு என்று கூறியிருந்தீர்கள். அருமையான கருத்துக்கள். நாங்கள் எமது உறவுகளையும் இணைத்து, ஏனென்றால் உங்களுடைய கருத்துக்கள் அவர்களையும் நல்லாக சென்றடைந்திருக்கும். உறவுகள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அவர்களும் உங்களிடம் பல கேள்விகளுக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். இணைத்து கொண்டு செல்வோமா? நீங்கள் அதுக்கிடையில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் மேலதிகமாக அவர்களையும் இணைத்து கொண்டு போனால் கூடுதலாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் நினைக்கின்றேன். இல்லையா? ஒரு கருத்து மேடம். ஆமா, மூச்சு பயிற்சியை பத்தி இன்னைக்கு எல்லாருமே சில பயிற்சி கூடங்கள் கூட வேண்டாம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா திருமூலர் சொற்கள் கூட வேண்டாம், செய்தியா சொல்றேன். திருமூலர் என்ன சொல்லுவார்னா 8 பயிற்சிகள் சொல்லியிருப்பாரு. எடுத்த ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு செஞ்சாதான் அதோடைய பலன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இப்ப மூச்சு பயிற்சி செய்யறோம்னு சொன்னா முதல்ல நாம தீயவற்றை செய்யக்கூடாது, நல்லவற்றை ஒரு ஒழுங்குமுறையோட செய்யணும். தீயதை செய்யக்கூடாது, தீயதை நினைக்க கூடாது. நல்லதை செய்யும் போதும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்குமுறையோடு செய்யணும். இந்த பண்புகளை நாம பின்பற்றி கொண்டு வரணும். அப்படி பின்பற்றி கொண்டு வந்தாதான் நாம ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்யும் போது அது முழு பலனை தரும். இந்த மாதிரி நுட்பமான கருத்துக்களை நாம இன்னைக்கு நடைமுறையில அந்த நுட்பமான திருமூலர்ல சொல்லப்பட்டு இருக்கின்ற நுட்பமான கருத்துகள் பல செய்திகளில் போய் சேரலைங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த மூச்சு பயிற்சியை சொன்னேன். ஒரு பயிற்சி கொடுக்கறவங்க சொல்றாங்க, நல்ல சில அறிமுக உரை சொல்லும் போது சொல்றாங்க. ஆனாலும் ஆணித்தரமா தொடர்ந்து ஒருவன் நல்லதையே நினைக்கணும், தீயதை செய்யக்கூடாது. எந்த மனநிலையில் மாற்றம் வரும்போதுதான், மனநிலையில் படிப்படியான மாற்றம் வரும் வரை அவன் செய்யக்கூடிய பயிற்சியால் அவனுக்கு முழு பலன் இருக்காது. அந்த பண்புகளோடு இந்த பயிற்சியும் பின்பற்றும் போது இன்னும் அந்த குறைகள் இருந்தா நிவர்த்தி ஆகும் என்ற வகையில் சொல்றாங்களே ஒழிய, அப்ப யோகத்தால் நாம் முழு பயன் அடையணும்னு சொன்னா நம்முடைய மனம் தூய்மை பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. பண்புகள், ஒழுக்கம், அன்பு, கருணை, இரக்கம், தயவு, ஒழுக்கம், விட்டு கொடுக்கும் தன்மை, தாளுங்குணம், சகிப்புத்தன்மை, அனைத்து உயிரையும் தம் உயிர் போல் நேசித்தல் போன்ற பண்புகள்லாம் நம்ம கிட்ட படிப்படியா வரணும்னா அந்த நியமத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்கிறத அழகா சொல்லியிருப்பாரு. இப்படி எத்தனையோ நுட்பமான கருத்துக்கள் இருக்கிறதுனால இதையெல்லாம் கூட விளையாட்டோடு கலந்து கொடுக்கலாம்னு நம்முடைய திரு ராஜபூபதி அவர்கள் சொன்ன கருத்து எனக்கு இன்னும்
மிக அழகாக உலகம் முழுக்க கொடுத்துவிட முடியும் என்ற நம்பிக்கையும் வழங்கி இருப்பதால் நாங்கள் எதிர்காலத்தில் உங்கள் அனைவருடனும் இணைந்து உலக மக்கள் அனைவருக்கும் மிக சிறப்பாக கொடுக்க இந்த லண்டன் பயணம் பல நிலைகளில் எனக்கு சிறப்பாக அமைந்தது. நம்முடைய சிவா பிள்ளை அவர்கள் எல்லா பள்ளிகளிலும் கொண்டு வர என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து தருகிறேன். பலரையும் அறிமுகப்படுத்துகிறேன். பல தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டார். இன்னும் நான் தான் பலரிடம் பேசவில்லை. பத்திரிகையில் எழுத வைக்கின்றேன். மாநாடுகள் நடத்தலாம், இணையத்தின் வழியும் நடத்தலாம், நேரிலும் நடத்தலாம். இப்படி ஒரு முன்மாதிரி, ஒரு அறிமுகம் என்று வந்த எனக்கு லண்டனில் அவரவர்கள் வேலைக்கு இடையில் தமிழ் படிக்கக்கூடியது என்று சொன்னால் பெற்றோர்கள் படித்துவிட்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஒழிய பள்ளியில் வைத்து படிக்க வைக்க முடியாது என்ற மனநிலையில் வந்த எனக்கு அது உண்மையாக இருந்தாலும் ஆனால் சிறப்பான வெற்றியை அடைய முடியும் என்ற அளவிற்கு எனக்கு இங்கு பல அனுபவங்கள், பலரிடம் கோயில்களில் பேசினால் கூட ஒரு விழிப்புணர்வு வரலாம், அங்கு சேர்க்கை வந்து விடாது என்று பல பெரியவர்களை பார்த்து பேசியது, அமைப்பு சார்ந்தவர்களை, தியான அமைப்பு, இப்ப தியான அமைப்பில் கூட என்னை பேச வைத்தார்கள். BSSM தியான பயிற்சி வகுப்பில் என்னை பேச வைத்தார்கள். இப்படி பலருடன் கலந்து பேசும், பெரியவர்களுடன் பேசும் வாய்ப்பு ஏற்பட்டதால் அனைவருமே இந்த கல்வியை நீங்கள் கொண்டு வந்திருப்பது, இந்த முயற்சியை எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது என்று சொல்லும் போது எனக்கு இது மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. நாம் ஏதோ செய்தோம், ஆனாலும் லண்டனில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அன்பை, இது ஒரு பெரிய முயற்சி, உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்குவது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல, நாங்கள் செய்கிறோம், சிறப்பாக கொண்டு செல்வோம் என்ற ஒரு நல்ல நிலையை இந்த லண்டன் பயணம் எனக்கு கொடுத்திருப்பதால் முன்னோட்டமாக, முன்மாதிரியாக அறிமுகத்துக்கு போகிறேன், வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்த எனக்கு நிறைவான மனநிலையோடு லண்டன் பயணம் உலக பயணமாக அமைந்தது போல் நிறைவை தந்திருப்பதால் வாசகர்கள் கூறும் கேள்விக்கும் அன்பாக விடைகோர மகிழ்வுடன் இருக்கிறேன். நன்றி, நன்றி மகாலட்சுமி அம்மா. உண்மையா மிக அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். அதாவது மனம் நாங்கள் நல்லதை நினைக்க வேணும், நல்லதை சொல்ல வேணும் என்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் உள்ளுக்குள்ள எங்களுடைய நெஞ்சுக்குள்ள, அதாவது அகத்தினாலாக முகத்து தெரியும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் எங்களுடைய இதயம் உள்ளுக்குள்ள நல்ல மனப்பான்மை இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யறது இல்லாட்டா நல்ல, நீங்க சொல்லிய அந்த குறிப்பு வந்து மிக மிக ஆழமானதும் அற்புதமானது கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். நான் நினைக்கிறேன் எல்லோ உறவுகளும் செவிமடுத்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை சொல்லி உங்களுடைய அந்த லண்டன் பயணம் வந்து ஒரு விரிந்த ஒரு ஆத்ம ஒரு சந்தோஷத்தை தந்தது என்று சொல்லும் பொழுதும் மிக மிக மகிழ்வாக இருக்கிறது. உங்களுக்கு மீண்டும் நன்றி. நாங்கள் இணைத்துக் கொள்வோம். திரு நடாமோகன் அவர்கள் தான் இந்த நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர். முதற்கண் அவரிடமும் சென்று அவருடைய கருத்துக்கள் மிக அழகாக கூறுவார். அவரிடம் சென்று மற்றும் நமது உறவுகள் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு நன்றி கூறுவார். வணக்கம். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம் வணக்கம். பாமக அதிபர் திரு நடாமோகன், வாணிமோகன், தொகுப்பாளர் நவஜோதி அவர்களே, பேராசிரியர் மகாலட்சுமி அம்மா அவர்களே, மற்றும் எமது இப்பாமுக அன்பு உறவுகள் அனைவருக்கும் ஈஸ்வரனின் அன்பு வணக்கம். அருமையான ஒரு ஒரு அறிஞரை, சமய அறிஞரை நீங்கள் அறிமுகப்படுத்தியதற்கு முதற்க நன்றி. அவரின் வருகைக்கும் அவருக்கும் நன்றி. சமயம் ஆன்மீக வழியில் விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு சைவன், இந்து அல்ல சைவன். ஆனால் நான் பொதுவாக சிந்திப்பது, சமயத்தை பொறுத்தளவில் நான் பொதுவாக சிந்திப்பவன். நான் ஒரு அறிஞன் அல்ல, சந்திப்பவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலர் தந்த அந்த வசனத்தை
ஓதினீர்கள், கூறினீர்கள். அதுதான் அடிப்படை. எல்லா மனிதர்க்கும் மனிதனாக பிறந்த இந்த மானிட உலகில் அடிப்படை தத்துவம் அதுதான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். திருக்குறளுடன் திருமூலர் திருமந்திரத்தையும் பொதுமறையாக கூறினீர்கள். அந்த கருத்துக்கள் அதோடு ஒத்துக்கொள்கின்றது. அதொரு பெரு பொது மறைதான். பூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு சைவனாக இருந்து நான் கூறியது போல் எல்லா இன மக்களுடனும் உங்களுடைய கேள்வி என்ன? நீங்கள் எல்லா மத மக்களுடனும் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே பொது மறையாக திருக்குறளை ஏற்கும் பொழுது திருமூலர் திருமந்திரம் என்ற இந்த தத்துவத்தையும் நாங்கள் அதனுடன் ஒப்பிட்டு கொள்ளலாமா என்றதுதான் எனது கேள்வி. ஏனெனில் நானும் இந்த புத்தகங்களை வைத்துள்ளேன். 3 புத்தகங்கள் நான் வைத்திருக்கிறேன். திருமூலர் திருமந்திரம் 3 புத்தகங்கள் வைத்துள்ளேன். ஆனால் அது ஒரு பொது மறை என்றதை இங்கு நான் சற்று என் மனம் தளம்புகின்றது. ஏனெனில் இந்த 3 புத்தகங்களிலும் இந்த அட்டை இதுல தெரியாமல் இருக்கும். இந்த 3 அட்டையிலும் நடராசரின் படம் தான் உண்டு. சிவபெருமானின் நடன படம் தான் உண்டு. இந்த தத்துவத்தை, இந்த திருமூலர் மந்திரத்தை நான் பிற மதத்தினருக்கு இடையே நான் எவ்வாறு இந்த ஆன்மீக தத்துவங்களை நான் கொண்டு செல்லலாம் என்றதுதான் என்ற பெரும் கேள்வி. அதில் முதல் பாகத்தில் என்னிடம் 3 புத்தகங்களும் வி வரதராஜன் அவர்களின் பதிப்புரையில் தான் உண்டு. அதில் முதல் பாகத்தில் நான் கூறியதற்கு சாட்சியாக 5வது பாடலே சிவனோட குத்தைவர் கேள்வி புரிஞ்சுதுங்க. நீங்க அந்த பாடலை ஒரு 2 நிமிஷம் எடுத்தா காணுமோ ஒவ்வொருத்தரும். இப்ப நான் பதில் சொல்றேன் சார். ஆமா, நீங்க சிவனோட குந்தையை சொல்ற. இப்ப நான் மிக சுருக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப உங்க கேள்விக்கு என்னால 10 மணி நேரம் பதில் சொல்ல முடியும். ஆனா மிக சுருக்கமா நான் சொல்ற பதில் என்னன்னா சார், திருமூலர் பக்தி நெறியாக கூறுவது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் இந்த வழிபாடுகளால், புற வழிபாடுகள், இறை பக்தி நெறியின் மூலமாக நீங்கள் செய்யும் வழிபாடு எதற்கு என்று சொன்னால், உள்ளே உங்களுடைய உயிர் கடவுளாக இருக்கின்றது. ஆதியில் தோன்றி அனைத்து படைப்புகளையும் இயக்கிக் கொண்டிருக்கும் மூலசக்தி தான் இறைவன், ஏகன் அநேகன். அந்த இயற்கையாகிய கடவுளின் ஒரு துளிதான் நம்ம. அப்ப இந்த உள்ள இருக்கக்கூடிய உயிரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்த போய் கலந்துர முடியும். அப்ப நீங்க புற வழிபாடுகள் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் உயிரை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு யாரை எந்த வகையில் நீங்கள் வழிபட்டாலும் இறைவனை அடையலாம் என்பதால் தான் இதை ஒரு பொதுமை நெறி, திருக்குறளை போன்று பொதுமை நெறி என்று சொன்னது. அவர் சொல்லி இருப்பது வெளியில் இப்படி பல வகை பொருளை தந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் எந்த முறையில் வழிபட்டாலும் அந்த மூலப்பொருளாகிய இயற்கை கடவுளை அடையலாம் என்பதை, இயற்கை கடவுள் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை, அதை அடையலாம் என்று சொல்லி இருப்பார். இங்கு சிவம் என்பது ஆதியில் தோன்றிய இறை ஒளி அணு, அசையாத அது அசைந்து சக்தியாகி உலக படைப்புகள் அனைத்தும் தோன்றின. அப்படி பார்க்கும் பொழுது இங்கு சிவம் என்பது அந்த பொருளில் தான் குறிக்கப்படுகின்றதே ஒழிய, நாம் இப்பொழுது உள்ளே இருக்க இந்த உண்மையான சிவத்தை, இயற்கை கடவுளை புரிந்து கொள்வதற்காக
இவர்கள் வைக்கப்பட்ட பெயர்தான் சிவம். நடராஜர் வழிபாடு என்பது தத்துவ பொருள். இங்க விளக்க முடியாதுங்கதான் சுருக்கமா சொல்றேன். திருமூலர் பற்றிய ஒரு ஓலைச்சுவடி நமக்கு கிடைத்து இருக்கின்றது. சீனிவாசன் என்பவர் வைத்திருக்கின்றார். முன்பே அவர் பெயரை குறிப்பிட்டேன். அந்த ஓலைச்சுவடியில் ஆகம ஆன்ம மெய்யியல் கோட்பாடு, நம்முடைய உயிரை பற்றி சொல்லக்கூடிய தத்துவ கோட்பாடு என்பதாகத்தான் அந்த சுவடி இருக்கின்றது. அதில் உள்ள 9 தந்திரங்களும் 9 கோட்பாடுகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகம மெய்யியல் கோட்பாடு, ஆகம கோட்பாடு, உடல் வழிங்கன கோட்பாடு என்று நம்முடைய ஆன்மாவை பற்றியும் நம்முடைய உடல் தத்துவத்தை பற்றியும் சொல்லப்பட்டு, இந்த ஆன்மா வந்த இடத்தில் போய் கலப்பதற்கு எந்த வழிமுறையை பின்பற்றினாலும் உலக மக்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய வகையில் எல்லா வழிமுறைகளையும், யோகா அது ஒரு மதத்துக்கு உரியது கிடையாது, வாழ்வியல் நெறிமுறைகள் ஒரு மதத்திற்கு உரியது கிடையாது. அப்படி பக்தி நெறி சொல்லும் பொழுது நம்முடைய பக்தியில் உள்ளவர்கள் அனைவரும் பின்பற்றுவதற்கு ஆடிய மாட்டை ஆடிக்கர, பாடிய மாட்டை பாடிக்கர என்பது போல் எத்தவம் ஆகிலன் எங்கு பிறக்கிலன், நீ எந்த இடத்துல பிறந்திருந்தா என்ன, நீ உயர்வு தாழ்வு எதை உடையவனா இருந்தா என்ன, நீ இறைவனை எந்த வடிவத்தில் எப்படி உனக்கு தெரிந்தது போல் எப்படி வணங்கினாலும் சரி, நீ மன தூய்மை மனப்பக்குவம் அடையும் போது இறைவனோடு கலக்க முடியும். அதுவரை இறை அருளை படிப்படியாக நீ பெற முடியும் என்ற பொதுமையான கருத்தைத்தான் சொல்லி இருக்கின்றார். பக்தி நெறி என்பது இரக்கம் கருணை வருவதற்கு ஒரு படியாக இருப்பதால், நட்பண்புகளை பெறுவதற்கு அது ஒரு முக்கிய காரணி என்பதால் பக்தியாலும் அடையலாம் என்பதை திருமந்திரத்தில் அவர் சேர்த்து சொல்லி இருக்கின்றார். அனைத்து மக்களுக்கும் உரிய பொதுமையான நெறிதான் இது என்பதற்கு இன்னும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். நன்றி. நன்றி நன்றி. ஆமா, மிக அழகாக கூறியிருந்தார். அந்த கருத்தை இப்ப ஈஸ்வரன் அண்ணாக்கு விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். ஆமாம், எனது கேள்வியும் எனது எண்ணமும், நான் இதை அம்மாவை நான் மட்டிட முடியாது. படித்தவர், ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவர், பேராசிரியர். அவரோடு நான் கதைப்பதே எனக்கு பெருமை. எனவே அவருக்கும் எனக்கும் பார்க்கும் பொழுது சூரியனுக்கும் ஒரு மின்விளக்குக்கும் தான் காரணம். நான் இது ஒரு பொது மறை. ஒரு கிறிஸ்தவ நண்பனிடமும் என்னையும் எடுத்தால், கிறிஸ்தவ நண்பனிடம் திருக்குறள் புத்தகம் உண்டு, என்னிடமும் உண்டு. அந்த நண்பனிடம் இந்த திருமந்திர புத்தகத்தையும் அவர் வைத்திருந்து அன்பாக படிப்பார் என்று நான் படிப்பிக்கலாம் என்று நான் எடுத்துக்கொள்வது எப்படி? இது சிரமமான கேள்விதான். சரியான 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இது வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப பக்தி இலக்கிய வரிசையில் இது இடம்பெற்றிருக்கின்றது. பக்தியை பற்றியும் இது பேசி இருக்கின்றது. அதனால் திருமந்திரத்தை புரிந்து கொண்டதற்கு பின் தான் இதற்குள் வர முடியும். புரிந்து கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எங்களிடம் பலர் படிக்கின்றார்கள். அதுவும் இஸ்லாம்ல அதை அதை செய்யக்கூடிய தலைவரே எங்களிடம் படித்தவர். வருவதற்கே நேரம் இருக்காது. ஒரு 30-40 மைல்கள் கடந்து எங்களுக்கு கொரோனாவுக்கு முதல் நேரடி வகுப்பிற்கு வருவார். அதே போல் கிறிஸ்துவர், இஸ்லாம் படித்தவர்கள், இஸ்லாம்லயும் பலர் எங்களிடம் படித்து பட்டயம் பெற்றிருக்கின்றார்கள் என்பது சிறப்பான செய்தி. அவர்கள் பேசும்போது மற்ற தமிழர்களை விட அவர்கள் உள்ளுணர்வோடு பேசியதை கேட்டு நாங்கள் மெய்சிலிர்த்து போயிருக்கிறோம், திருமந்திரத்தை பற்றி அவர்கள் புரிந்து பேசியதை. எனவே நாம் சரியான விழிப்புணர்வை, அறியாமையை நீக்கி விழிப்புணர்வை கொடுத்தால் உலக மக்கள் அனைவருமே நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டிய பொதுமறை திருமந்திரம், இது நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய அருட்கொடை என்று புரிந்து கொள்வார்கள். நீங்கள் கூறியது போல் ஒரு முஸ்லிம் பெரியாரையும் நான் கண்டேன். திருநீறு பூசி பொட்டும் வச்சு திருமூலர் திருமந்திரம் பற்றியே அவர் விரிவுரைகள் பல கூறியிருக்கிறார். அறிந்தேன், மகிழ்ச்சி. தொடருங்கள் அம்மா, தொடருங்கள். அடுத்து நன்றி சாந்தினி அவர்கள். நன்றி. ஆமாமா சாந்தினி அவர்கள், உங்களுடைய கருத்தையும் நீங்கள் மிக சுருக்கமாக கூறினீர்கள் தான் நன்றாயிருக்கும் என்று ரஞ்சினி. சாந்தினி.
இனிய உற்சாக வணக்கம் நவயோதி அக்காவுக்கும் டாக்டர் மகாலட்சுமி அவர்களுக்கும் இணைந்திருக்கிறவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். திருமந்திரம் என்றாலே ஒரு பெரிய கடல், அந்த கடலை பற்றி அம்மா சொல்லிக் கொண்டிருக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் திருமந்திரத்துல நாங்கள் அறிஞ்சு கொள்ளுறோம். அறிந்து அதுல சில பேர் தொடாத பகுதிகளும் அதுல இன்னும் இருக்கிறத நீங்க சுட்டி காட்டிருக்கிறீங்க. உண்மையில மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் திருமந்திரத்துல நீங்க சில பகுதிகளை வடிவாக அழகாக சொல்லி காட்டியிருந்தீங்களம்மா. அழகாக இருந்தது. உங்களது கருத்துக்கள் நன்றாக இருந்தன. எங்களுக்கு மிகுந்த சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி. நன்றி சாந்தினி. அடுத்து டாக்டர் சிவசந்திரிகா, உங்களுடைய கருத்தை ஏதாவது சொல்ல வரீங்களா? வணக்கம். 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 என்னுடைய கருத்து முதலில் நவயோதி அம்மையாருக்கும் மகாலட்சுமி அம்மையாருக்கும் பார்த்து ரசிக்கும் அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். முதலில் இப்போது நான் இந்த பேச்சை கேட்டேன், முழுமையாக உன்னிப்பாக கேட்டிருந்தேன். எனக்கு இருந்தது இந்த திருமந்திரத்தின் மகிமை. எனக்கு நான் சிறிய வயது தான் திருமந்திரத்தில ஈடுபாடு இருந்தது. ஆனால் இப்போது பயங்கர அவனுடைய வருகையும் அவனுடைய நான் வேறு பல நிகழ்ச்சிகளில் அவ பற்றி பார்த்திருந்தேன். அவனுடைய பேச்சு, அவனுடைய பேச்சு போக்குன்னு சொல்லி அனைத்தையும் பார்த்தேன். அவருடைய தியான முறை, அவனுடைய யோகா முறை, இந்த திருமூலத்துக்கு அவ எப்படி அதுல வந்தா அதுல அனைத்துல முதலிடம் எல்லாம் ஒன்று 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 என்ற சொற்களை பாவிச்சிருந்த எனக்கு பிரமிக்க வைத்திருந்தது. என் மகிழ்வு, இதோட சரியான மகிழ்வு, வாழ்க்கையை தூக்கி மாத்திட்டார். அந்த அளவுக்கு கணக்க விஷயங்களை நான் அவட பெற்றுக்கொண்டேன். எனக்கு பார்க்க ஒரு குருவாக வந்திருக்கிறார் என்றுதான் நான் திருவாசகத்தில் தான் கூடுதலான ஆர்வம் காட்டி வந்தேன். இப்போது அதோட இருந்து திருமந்திரத்தையும் அவளோட அந்த கருத்துக்களை கேட்கறதுக்கு நான் ஆவலமாக இருக்கிறேன். பல விடயங்களை படித்துக் கொண்டேன், தேர்ந்து கொண்டேன். அந்த திருமூலர் என்ற ஒரு ஆய்விலேதான் அவ ஒரு நிறுவனர், அந்த நிறுவனத்துக்குரிய தலைவியாக இருந்தா அதை நான் புரிந்து கொண்டேன். என்னன்னு சொன்னால், அந்த திருமூலர் என்பவர் ஒரு மூச்சை மாத்திரம்தான் கவனித்தார். அந்த மூச்சின் வழியாக அமைதி அடைந்தார். மூச்சை கவனித்தால் ஆயுள் கூடும் என்று நாங்கள் சாதாரணமாகவே அறிந்திருக்கிறோம். அப்ப அவர் அதை நிரூபித்திருக்கிறார். அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக புராண கதைகள் சொல்லுகிறது. அப்ப அவர் அந்த புத்தகத்தை எழுதினது சரியான சில எளிமையாகவும் இருக்கிறது, கடுமையாகவும் இருக்கிறது அந்த கருத்துக்கள். அப்ப நான் பார்த்தேன். அப்ப அவர் அந்த 3000 ஆண்டு தவம் செய்துதான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பாடல்களாக பாடியிருக்கிறார். ஒவ்வொன்றும் தனித்துவமான மகத்துவமான பயங்கரமான கருத்துக்களாக இருந்தது. உண்மையாகவே அது மட்டுமில்லாமல் அந்த மலர்விழி அம்மா அவர்கள் மிக அழகாக எல்லாம் கூறிக்கொண்டுதான் இருந்தார். அதை என்ன கேட்க வேணும் போல இருந்தது. ஆனா எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் டாக்டர் சந்திரிகா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை. எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன். ஆமா, அவர் 3000 ஆண்டுகள் இருந்தார். நாங்கள் மூச்சு பயிற்சியிலேதான் 100 ஆண்டுகள் இருந்தாலே நாங்க பெரிது. அப்ப எனக்கு இந்த ஆய்வு நிறுவனத்துல இருக்கிறபடியா 3000 ஆண்டு இருக்கிறவ நாங்க இன்னும் உண்மையாகவே பக்குவமடைதான் 4000 ஆண்டு இருப்போமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, திருமூலரே சொல்லி இருக்கிறாரு, இந்த மனித உடலில் நீங்கள் 120 ஆண்டுகள் தான் வாழ முடியும். ஆனால் அட்டாங்க யோகத்தை சிறப்பாக செய்தால் கூடுதலா வாழலாம். ஆனாலும் அட்டமா சித்தியை பெறும்போதுதான், அது அட்டாங்க யோகத்தால் மட்டும் நீங்க ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. அதற்கு மேலும் அட்டமா சித்திகளை பெறும்போது நீங்கள் உங்களுடைய ஊன் உடம்பிலிருந்து ஒளி உடலை பெற்று பல ஆண்டு காலம் வாழலாம், நீடூடி வாழலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யறதுனால
மன தூய்மை, மனப்பக்குவம் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம் நீண்ட ஆயுளை பெற முடியும். பயிற்சி செய்வதால் மட்டும் அடைய முடியாதுங்கிறது தான் நான் முதல்ல சொன்னது. அப்ப அந்த மன தூய்மையும் மனப்பக்குவம் என்பதும் அவ்வளவு எளிதானது அல்ல. அது நமக்கு கை வரும்போது, இப்ப நான்லாம் வந்து ரொம்ப லேட்டா தான் திருமணத்துக்குள்ள வந்திருக்கேன். அவரே சொல்றாரு, இந்த இதெல்லாம் வந்து 30க்குள்ள கிடைக்கணுங்கிறார். நாங்க ரொம்ப லேட்டா வந்தோம். வரும்போதே எங்களுடைய உடம்பினுடைய அத்தனையும் இழந்துதான் வந்தோம். ஆனா இதுக்குள்ள வந்ததுனால இப்ப எனக்கே உள்ள நம்பிக்கை, நம்ம உயிர் பிரியவே பிரியாது போல் இருக்கே என்ற ஒரு நிறைவு கிடைத்ததே. நாம் நாளை மரண அச்சம் இல்லாமல் இனிமேல் நாம் உறுதியாக நான் வாழ முடியும். இது திருமந்திரம் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதுபோல் நீங்களும் திருமந்திரத்தை நம்பி இந்த கேள்வியை கேட்டதால் இந்த நம்பிக்கையே உங்களை நீண்ட காலம் வாழ வைக்கும். ஆமாம், மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 120 ஆண்டுகள் நாங்கள் மனிதர் வாழக்கூடிய தன்மையையும் திருமூலர் கொடுத்திருக்கிறார். அதாவது மனத்தூய்மை நல்லதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை இதில் கூடுதலாக எங்களுடைய முனைவர் மலர்விழி அம்மா வலியுறுத்துவது மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. அதை எல்லோரும் கவனித்து திரு நடாமோகன் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார். அவரை நன்றி. பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி அம்மாவும் இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி டாக்டர் சந்திரிகா, உங்களுக்கு மிகுந்த நன்றி. நீங்கள் தான் அறிமுகம் செய்து வைத்தீர்கள், அதற்கும் மிகுந்த நன்றியை. மிக்க நன்றி. உங்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் அம்மா. நிறைவு நேரத்தில் இணைந்திருக்கிறேன், கேட்க முடிந்தது. ஆனாலும் ஒரு சில தகவல்கள் எனக்கு கிடைக்கவில்லையோ என்பதனால் மட்டும் கேட்டு விடுகிறேன். இப்போது லண்டனில் புதிதாக இந்த ஒரு பயிற்சி களத்தை ஆரம்பிக்கிறீர்களா? யார் அந்த அமைப்பினர்கள்? எப்படி நடக்க போகிறது என்பதை மட்டும் விளங்க வைத்துடுங்க. அல்லது இந்தியாவில் அல்லது வேற எங்கும் தொடங்கி இருக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு கொண்டும் பணியும் நடக்கின்றது, இணைய வழியும் படிக்கின்றார்கள். மற்றபடி லண்டனை பொறுத்தவரையில் அறிமுக நிலையில் வந்த எனக்கு பலரும் இதை நல்ல முறையில் எடுத்து செல்லலாம் என்று ஒரு தொடக்க நிலையில் கூறியிருப்பதால் இது மிக சிறந்த. முதல்ல சொன்னேன், லண்டன்ல வந்து கொண்டு வருவது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும். இப்ப மாணவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா படிக்க அவங்களுக்கு நேரம் பத்தல, பெற்றோர் வந்து கூடுதல் பணி நினைப்பாங்க. மற்றவர்களை ஆன்மீக உணர்வு உள்ளவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு இந்த கல்வியை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈடுபாட்டோடு பலர்கள் பல அமைப்புகளில் சார்ந்து தியான அமைப்பு, பக்திக்குரிய அமைப்பு, திருவாசகம் முற்றோதல் என்று எல்லாருமே அவங்கவுங்களுக்குரிய வகையில அதிலேயே அவர்கள் நிறைவு கண்டு கொண்டிருப்பார்கள். ஒரு பாடமாக எடுத்து படித்து வர வேண்டும் என்ற உணர்வெல்லாம் இல்லை. அதனால ஏதோ வருகிறோம், லண்டனை பார்த்து ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வோம், முடியுமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வோம் என்று வந்த எனக்கு இங்கு விரிவாக சொல்ல முடியவில்லை. கிடைத்த தகவல்கள் லண்டனில் மிக சிறப்பான முறையில் கொண்டு வர முடியும் என்ற ஒரு தெளிவான முடிவை பலர் கூறியிருக்கின்றனர். இன்னும் அவர்கள் வாய்மொழியாக கூறியதை பெயரோடு சேர்த்து நான் இங்கு கூறுவது சரியாக இருக்காது. இன்று சொல்லுவது நாளை சூழல் காரணமாக செய்ய முடியாமலும் போகலாம். அவர்களிடம் தவறு இருக்காது. இந்த நிமிடம் தான் உண்மையை ஒழிய நாளை நடக்கும் போதுதான் உண்மை. வாய்மொழியாக பலர் சொன்ன தகவல்கள் எனக்கு கொடுத்த நிறைவு. லண்டனில் நாம் நினைத்தது போல் அல்ல, லண்டனிலும் சிறப்பாக முயற்சி எடுத்தால் பலருடைய ஒத்துழைப்போடு கொண்டு வர முடியும் என்ற அளவிற்கு நம்பிக்கையை வழங்கி இருக்கின்றார்கள். சரி, அது இப்போது புரிந்தது. நான் நினைத்தேன் தொடங்கியதை சொல்லுகிறீர்களோ அப்படி என்று நினைத்தேன். இல்லை, தொடங்கலாம் என்கிறது போல சாத்தியம் உண்டு என்பதை சொல்கிறீங்கள் என்றது எனக்கு புரியுது. ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லும்போது இதுக்கான நிதி கொடைகள் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்த போது ஒரு சின்ன மயக்கம் இருந்தது. அது ஒரு ஆரம்ப கட்டத்தை விட நீங்கள் ஒரு கட்டமைப்பு செய்திருப்பதாக துணித்தது. ஆனால் இந்த பதில் போதுமானது, அது எனக்கு சிறப்பு. ஆனால் என்ன நோக்கம் நீங்கள் லண்டனுக்கு இந்த முறை விஜயம் செய்திருப்பது? அதான் சார், இந்த கல்வியை கொண்டு வரதுக்கான சூழல்கள், வாய்ப்புகள் இருக்கா, நாம் அடுத்தடுத்து முயற்சிகள் செய்தால் கொண்டு வந்து விட முடியுமா? அப்ப அதை நீங்கள் தனித்துவமாக முன்னெடுத்தீர்களா? அப்படி என்றால் இது வந்து சார், இப்ப அரசு நிறுவனமான உலகத்தமிழாட்சி நிறுவனத்துல கொண்டு வந்தோம். அப்பவும் தனித்துதான் நான் செயல்பட்டேன். மற்றவங்க கிட்ட வேலை வாங்கிக்குவோம், தனிச்சுதான். அதற்கு பின் SRM பல்கலைக்கழகத்துல இப்ப கொண்டு வந்திருக்கேன். அங்கேயும் வந்து முழுமையும் நான் தான் நடத்தி கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் சொன்னால் பணி செய்வார்களே ஒழிய
ஒரு தனித்துவமாக இயங்கக்கூடிய நிலையில் தான் இப்ப நான் இருக்கிறேன் சார். அதனாலதான் நன்கொடை என்ற பகுதிக்கு போகவில்லை. அதை செய்வதற்கும் ஒரு கட்டமைப்பு ஒரு சிறப்போடு செய்யும் போது நிச்சயமாக கிடைக்கும் என்பதைத்தான் சொன்னேன். நிதி பெற்றுக் கொண்டதாக சொல்லவில்லை. இப்பொழுது நூல் எழுதுவது, பாடத்திட்டம், சேர்ந்த மாணவர்களை படிக்க வைப்பது என்ற நிலையில் மற்றவர்களிடம் வேலை வாங்கி கொண்டு இயங்கிய ஒரு நிலையில் இருந்து இப்பொழுது நிர்வாகத்தை விரிவுபடுத்தி 2026 நம்முடைய அட்மிஷனை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததால் தான் மலேசியாவிற்கு வந்து மலேசியாவில் இருந்துதான் லண்டனுக்கு வந்தேன். மலேசியாவில் எனக்கு கிடைத்த பதில் இருவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள், நாங்கள் முழுமையாக கொண்டு வருகிறோம் என்று. அப்படியானால் அங்கு முழு வெற்றி எனக்கு கிடைத்தது போல் படிப்படியாக அவர்களும் கொண்டு வருவர்களுக்கும் படிப்படியாக நம்ம வளர்ச்சி வேண்டும். ஆனால் எனக்கு பணி கிடையாது, முழுமையான வெற்றி கிடைத்தது. அங்கிருந்து அப்படியே லண்டனில் மலேசியா 40 நாட்கள் பயணம் சார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் போனேன்னா வந்து 40 நாள் சென்னையிலிருந்து வந்து இந்த லண்டன் பயணத்திலும் எனக்கு வந்து நல்ல முறையில் கொண்டு வந்து அங்கு மலேசியாவில் கொண்டு வருவதற்கு இசைவு தெரிவித்து விட்டார்கள். MOU போடு ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்தும் விட்டு இருக்கிறோம். இங்கு அப்படி அல்ல. பலரும் சொன்ன தகவல்கள் பெயரோடு சொல்ல முடியும். ஆனால் உங்ககிட்ட சொன்ன பாருங்க, அது புரிந்தது. ஆமா, நம்பிக்கை நன்றாக கொண்டு வர முடியும். அது நீங்கள் நிறைவு பெறும் போது, முற்றாக அது ஒரு சாத்தியப்படும் போது நவஜோதி அவர்கள் மூலமாகவே நீங்கள் அதை முறைப்படி அறிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது புரிந்து கொண்டேன். நம்ம அது சரி இல்லை, அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா, அது ஏற்பாடு செய்துட்டீங்களான்னு தான் கேட்க நினைத்தேன். அது நீங்கள் தாராளமாக சொல்லிட்டீங்க. அதுக்கான ஒரு மொழிவுகள் சாத்தியப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அது வழியாக நீங்கள் தொடர போறீங்க. சில மாதங்களில் அதுக்கான சாத்தியங்கள் நிறைவு பெற்றால் மீண்டும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருடைய ஒத்துழைப்புமே வேண்டுகோள் சார். அளவு சின்ன ஒரு பகிர்வு மட்டும்தான். இப்போது திருக்குறளை பாடமாக கற்றதனால் வாழ்க்கைக்கு வரவில்லை. அதுபோல திருமந்திரமும் பாடமாக்கினால் வாழ்க்கைக்கு வராது. பிறகு அதுக்கு பயிற்சி பெற்று கொடுத்து பரீட்சையும் வைத்து சான்றிதழ், இது நான் உங்களிடம் பதில் எதிர்பார்க்கவில்லை. பொதுவான ஒரு பகிர்வு. நாம் ஏன் தோற்றோம்? தமிழ் பள்ளிகளிலும் நாம் படிக்கின்ற அல்லது வணங்குகிற ஆலயங்களிலும் யோகாசனம் கிடையாது, ஆரோக்கிய வாழ்வு கிடையாது, திருக்குறள் கிடையாது, திருமந்திரம் கிடையாது, நன்னறி கிடையாது. ஏதோ எல்லாம் பண்ணுகிறோம். எல்லாமே சரியாக ஆரம்பித்தார்கள், இன்று சரியாக நடக்கவில்லை. இவை எல்லாம் இப்போது நவஜோதி அவர்கள் சின்ன ஒரு 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 அம்பை எய்தார்கள். இங்கே இதெல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாமே, தியானம் எல்லாமே ஒரு வகுப்பாக மாறிவிடுகிறது. அதில் இலவசம் என்போர் பாதி, பணம் என்போர் பாதி. ஆனால் வாழ்க்கையாக மாறுவதற்கான எத்தனிப்புகள் கிடையாது. மகாலட்சுமி அம்மா திருமந்திரத்தின் மூலமாக சிறப்புடன் அதை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறார் என்ற செய்தி கேட்டால் அவர் வராமலே நாம் அவரை தேடி போகிற நிலைதான் வரும். இதுதான் ஆதி காலத்தில் இருந்தது. அவர்கள் வகுப்பெடுக்கவில்லை, அவர்கள் வாழ்ந்தார்கள், பலர் பின்பற்றினார்கள். இப்போது நாம் வாழ்வதில்லை, அதை பயிற்சியாகவும் பாடமாகவும் மாற்றி விடுகிறோம். அதுக்கென அமைப்புகளை நிறுவுகிறோம், அதுக்கென நிதி மூலங்களை தேடுகிறோம். மீண்டும் உங்கள் குறித்த அல்லாமா அதுக்கான பதில் வேண்டாம். பொதுவாக அப்படி அல்லாமல் இது ஒரு வாழ்க்கையாக மாறினால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் அந்த பகிர்வு. நல்லது, உங்களுடைய முயற்சி பயனளிக்கட்டும். இந்த பாதையில் எவ்வளவு வெற்றி பெறுகிறீர்கள் என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இவை எல்லாம் ஏற்கனவே அறியப்பட்ட ஒன்று. இவையெல்லாம் மிகச்சிறப்பான ஒன்று. ஒப்பு உவமை இல்லாத மிக பெரும் தத்துவார்த்த அடிப்படையில் தான் இவை உருவாக்கி வெளிவந்து நிறைய காலங்கள் பயணித்திருக்கின்றன. இன்றைய காலத்தில் மீண்டும் வாழ்க்கை கொண்டு வர எடுக்கிற நீங்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் போன்றவருடைய முயற்சியில் பயனளிக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். புரிதல் மிக அருமையான புரிதல் சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி அவர்கள் இதுவரை நேரமும் உண்மையாக பல பல விடயங்களை ஒரு தத்துவமாக ஒரு வாழ்க்கையின் பின்னணியோடு நீங்கள் அதை பிணைந்து கூறிய விதம் மிகவும் வரவேற்கத்தக்கது. உங்களுக்கு நான் இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்பதோடும் உங்களுடைய இந்த பணி மேலும் கொண்டு செல்ல வேண்டும், உலகளாவிய ரீதியில் இந்த திருமூலர் இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த உங்களுடைய முயற்சி வெற்றி பெற எங்கள் உறவுகள் சார்பில் உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு மிகுந்த பாராட்டை தெரிவித்து அதோடு அது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களையும் கூறி
அடுத்து இதில் கலந்து சிறப்பித்த ஈஸ்வரன் அண்ணா, சாந்தினி, டாக்டர் சந்திரிகா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, மீண்டும் நடாமோகனுக்கு மிகவும் உற்சாகத்தோடு வந்து உற்சாகம் தந்து மீண்டும் அதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை தந்ததுக்கும் அதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, மீண்டும் 693வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியோடு தொடரும் வரை மீண்டும் ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா? திருமதி டாக்டர் முனைவர் மகாலட்சுமி அவர்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம் என்று நம்புகின்றேன். நன்றி. கருத்துக்கள் இல்லம்மா, நிறைவாக ஒரு வரி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆமா, பொதுவாக தமிழ்நாட்டு தொலைக்காட்சியில் கூட இதுவரை நான் திருமந்திரம் பற்றி பேசியது இல்லை. இந்த தொலைக்காட்சி என்பது எவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு சக்தி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். மக்களிடம் மிக விரைவில் சென்று செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் எனக்கு ஒரு நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு என் உலங்கணிந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருமதி சிவச்சந்திரிகா அவர்களுக்கும் மிக அருமையான முறையில் உதட்டால் பேசாமல் உள்ளத்தால் பேசி, அதுவும் அன்புதான் தெய்வம் என்று திருமூலர் சொல்லிய அந்த அன்பு உணர்வோடு கேள்விகளை தொடுத்த திருமதி நவஜோதி அம்மா அவர்களையும் இரு கரங்களால் உளம் மகிழ்ந்து வணங்கி, இந்த வாய்ப்பில் நீங்கள் கேட்ட கேள்விகள் எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்ததோடு மட்டுமல்ல, கலந்து கொண்டவர்கள் புரிதலோடு தங்கள் புரிதலையும் சொல்லி கேள்விகளையும் சொல்லி பல இறுதியாக பேசியவர் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கருத்தையும் முன்வைத்து நிறைவு செய்த இந்த நிகழ்வு என்னுடைய லண்டன் பயணத்தில் நான் முழு நிறைவோடு என்னுடைய பயணத்தை தமிழகத்தில் சென்று நான் ஒரு நல்ல பயணத்தை மேற்கொண்டேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பளித்த இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய திருமூலர் ஆய்விருக்கை உங்கள் அனைவருக்கும் திருமூலர் ஆய்விருக்கையின் சார்பாக என் உலங்கணிந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. கடைசியாக உங்களுக்கு அறிமுகம் தந்த திரு நடாமோகன் அவர்கள்தான் இந்த தொலைக்காட்சியின் பொறுப்பாளர் என்பதையும் இந்த பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்க சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் பெயரை திரு இரா மோகன் அவர்கள் சொன்னேன். இந்த நிகழ்வை எப்படி எனக்கு மன நிறைவை தந்த ஒரு பெரு வாய்ப்பாக, அரிய நல் வாய்ப்பாக நான் நினைத்தேன் என்று சொன்னேன். அந்த நல்வாய்ப்பை வழங்கிய நல் உள்ளம் படைத்த திரு மோகன் ஐயா அவர்களை திருமூலநாதரின் பாதங்களாக எண்ணி வணங்கி என் அன்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. நன்றி. ஓ, சாரே தாங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். தொடர்வோம். சிறப்பு. இது 682 தானே நிகழ்ச்சி? 92 குறைச்சு விட்டுட்டீங்க. 692 நன்றி. வந்து 693 93 அடுத்த முறை. சரி, மிகுந்த மகிழ்ச்சி. சந்திப்போம். மீண்டும் சிறப்பாக இருந்தது. தாய்மொழி நீங்கள் வேறு என குறிப்பிட்டீர்கள். அதையும் தாண்டி தமிழ் மொழியில் இவ்வளவு ஆற்றலுக்காக கருத்துரை தந்தில் இடையில் ஒரு சொன்னீர்கள், இலகுபடுத்தி சொல்வது ஏதோ சிரமம் என்பது போல ஒரு வார்த்தை. அது சரியாக புரிந்து ஒன்றே தெரியவில்லை. ஆனால் மிகச்சிறப்பாகவே ஒரு துணிப்பொருளில் இணைத்து கொடுத்தீர்கள். இந்த குட்டீஸ் சிறுவர்களோடு இங்கு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கொஞ்சம் இணங்கி பேச வேண்டும். அவரோடு கடும் தமிழ் அவர்கள் புரியாது. இப்போ மேடையில் நாங்கள் பேசும்போது உடனே திருப்பி கேட்பார்கள், என்ன என்று கேட்பார்கள். உடனே அவர்கள் இறங்கி பேசுவதல்ல, இணங்கி பேச வேண்டும். அவர்கள் ஐரோப்பிய தமிழ் மொழி நடை தான் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அது ஒரு சின்ன கருத்து. மற்றபடி உங்கள் பயணம் பற்றி வர மீண்டும் வாழ்த்தி விடைவு தருகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நவஜோதி அவர்களுக்கும் சிறப்பான பாராட்டுக்கள். தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.